1 முதல் 1000 வரை ஒரு எண்ணுடைய ஸ்கொயரை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். 29 ஸ்கொயர் 841, 84 ஸ்கொயர் 7056, 165 ஸ்கொயர் 27225. இந்த மாதிரி ஒரு நம்பருடைய ஸ்கொயர் கொடுத்தா அதை எப்படி எளிமையாக ஃபாஸ்ட்டாக போடுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னா ஈஸி மெத்தடாக இருக்க போகுது, ஃபாஸ்ட்டு கால்குலேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் 25 கொஸ்டினை சீக்கிரமாக சால்வ் பண்ணலாம். சரிங்களா? வீடியோவோட சாப்டர் வைஸில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பேசிக் கான்செப்ட், ஃபண்டமெண்டலாக ஒரு ஸ்கொயரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது பார்க்க போகிறோம். அடுத்தது 1 to 100 வரைக்கும் அந்த நம்பர்ஸ்க்குள்ளே ஸ்கொயரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எப்படி. ரெண்டாவது 100 to 500 நம்பர்ஸ்க்குள்ளே ஸ்கொயரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. அடுத்தது பார்த்திங்கன்னா 500 to 1000. அதற்கு அடுத்த சாப்டர் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த ஸ்கொயர் நம்பர்ஸ் எப்படிலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். கடைசியாக ஒரு குயிக் ரிவிஷன். இதுதான் வீடியோவுடைய ஃபார்மேட்டாக இருக்குது. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். சம பாருங்கள், 37 ஸ்கொயர் இப்போ நான் எடுத்துக்கிறேன். 37 ஸ்கொயர் நம்ம பேசிக் மெத்தடில் என்ன பண்ணுவோம், 37 பெருக்கல் 37 ஃபண்டமெண்டல் மல்டிப்ளிகேஷன். 7 49 9 மீதி 4 3 21 21 4 25 7 3 21 1 மீதி 2 3 9 9 2 11 9 6 3 1. இது பேசிக் மெத்தடில் நம்மள பெரும்பாலானவங்க ஸ்கூலில் போடுற மாதிரி போட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஒவ்வொரு எக்ஸாமுக்கு போட்டுட்டு தான் என்ன ஆகும், டேரெக்டாக 37 ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உள்ளே இம்ப்ளைட் பண்ணோம் 37 ஸ்கொயரை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம வேறு ஏதாவது பண்ணணும்னா டைம் எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி டைமில் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ப்ளஸ் ஈஸியாகவும் எப்படி சால்வ் பண்ணலான்றதையும் பார்த்துக்கலாம். இல்லைன்னா இதையே இன்னொன்று ஃபண்டமெண்டல் மேத்தமேட்டிக்ஸில் வேறு மாதிரி எப்படி போடலாம், 30 + 7 ஹோல் ஸ்கொயர். இதையா நான் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன், A + B ஃபார்மேட்டில் இவன் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பின்னாடி நான் யூஸ் பண்ண போகிற ஷார்ட்கட்டு இதை வச்சு தான் ஷார்ட்கட் போட போகிறோம். சரிங்களா? அதுக்கு நான் இதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரிய வச்சிடறேன். இதை 37 ஸ்கொயரை A + B ஃபார்மேட்டில் பிரிக்கிறேன், 30 + 7ன்னு பிரிக்கிறேன். ஓகேவா? அப்போ A + B ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட். அப்போ அதுக்கான ஃபார்முலா A² + B² + 2AB வரும். அப்போ A ஸ்கொயர், ஏவோட வேல்யூ 30, 30னா இங்கே என்ன வரும் 900ன்னு மாறும். பியோட வேல்யூ 7. இப்போ இது B² 49 வரும். ப்ளஸ் 2AB, ஏவையும் பியையும் பெருக்கணும். பெருக்கி ஒரு ஆன்சரை திரும்ப என்ன பண்ணணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? 7 21, பக்கத்தில் 0 இருக்குது, 210ன்னு வரும் பெருக்குனா. ஓகேவா? 30 7 பெருக்குனா 210, அதை 2ஆல் பெருக்குனா 420. சரியா? 420. இப்போ ஆன்சர் கரெக்டாக வருதான்னு பாருங்கள். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வருதான்னு பாருங்கள். 900 கூட்டினா 1320 ப்ளஸ்ஸு 49 1369. இதுதான் என்னது 37 ஸ்கொயர். சரிங்களா? இது பேசிக் மெத்தட். இப்போது நம்ம ட்ரிக்ஸை பயன்படுத்தி எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதை தான் 1லேருந்து 100 வரைக்கும் எப்படி சால்வ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். சரியா? இதை ட்ரிக்ஸை பயன்படுத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் சிம்பிளாக. 37 ஸ்கொயரா, 37 ஸ்கொயர். இந்த 37 ஸ்கொயரை 3 தனியாக எடுத்துக்கிறேன், 7 தனியாக ஸ்கொயர் பண்ணுறேன். 3 ஸ்கொயர் பண்ணும்போது 9 வரும், அதை 09ன்னு எழுதுங்க. 09. 7 ஸ்கொயர் பண்ணால் 49 வருமா? 7 ஸ்கொயர் பண்ணால் 49. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், 21 வரும். அதை இந்த 2ஆல் பெருக்குங்க, 42 வரும். அப்போ முதல் டிஜிட்டை விட்டுட்டு எழுதணும். நல்லா புரிஞ்சுக்கிங்க, சிம்பிள். ஃபஸ்ட்டு 3ஐ ஸ்கொயர் பண்ணி அதோட வேல்யூ எழுதிக்கிறேன். ஒருவேளை 09 04 அப்படின்னு வந்துச்சுன்னா 49 அப்படின்னு வந்துச்சுன்னா முன்னாடி 0 சேர்த்துக்கிறேன். இப்போ 09 2 டிஜிட்டாக தான் எழுதணும். இப்போ 09, இது 49 வரும். ரெண்டாவது என்ன பண்ணுறோம், இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் பெருக்கிறோம். ஓகேவா? அப்போ 3 21 21 2ஆல் பெருக்கினா 42. முதல் டிஜிட்டை விட்டுட்டு ஆட் பண்ண போகிறாங்க நம்பரை. 9 6 3 1 1320
69. எளிமையாக புரிஞ்சுக்கா பாருங்கள். கொஞ்சம் 3 மெத்தடு. இது ஃபண்டமெண்டல் மேத்தமெட்டிக்ஸ், இது பேசிக் மல்டிப்ளிகேஷனு. இது கொஞ்சம் அந்த A+B ஃபார்மேட்டில் இல்லை A-B ஃபார்மேட்டில் எழுதுறது. சரிங்களா? கடைசி இது நம்ம ஷார்ட்கட். எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் எந்த குழப்பமும் இல்லையே. இப்போ 1லேருந்து 100 வரைக்கும் ஒரு என்னுடைய வர்க்கத்தை எப்படி இந்த ஃபார்மேட்டில் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்துருவோமா? இப்போ நம்ம 1 to 100 வரைக்கும் ஸ்கொயர் அதை எப்படி எளிமையாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். 37 ஸ்கொயரை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. 48 ஸ்கொயர், 53 ஸ்கொயர், 74 ஸ்கொயர், 89 ஸ்கொயர், 92 ஸ்கொயர். இப்போ நம்ம 48 ஸ்கொயர் 48 வர்க்கத்தை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே போட்ட ஃபார்மேட் படி என்ன பண்ண போகிறோம்? 4 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 16ன்னு வரும். 4 ஸ்கொயர் பண்ணால் 16ன்னு வருமா? 4 ஸ்கொயர் பண்ணால் 16. 8 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 64 கிடைக்குமா? 8 × 64ன்னு கிடைக்கும். 4 ஸ்கொயர் பண்ணால் 14, 8 ஸ்கொயர் பண்ணால் 64ன்னு கிடைக்கும். அடுத்தது என்ன சொல்லியிருக்கேன்? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ 4 × 32. திரும்ப இதை 2ஆல் பெருக்கி அந்த வர ஆன்சரை 2ஆல் பெருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ 64ன்னு வருமா? ஃபஸ்ட்டு டிஜிட்டை விட்டுட்டு எழுதணும். சரியா? 4 × 32, 4 × 32. அந்த 32 2ஆல் பெருக்கிறேன், 64க்கு எழுது. அந்த 64 எழுதும்போது ஃபஸ்ட்டு டிஜிட்டை விட்டுட்டு எழுதணும். ஷார்ட் பண்ணி பார்ப்போமா? 4க்கு 4, 6 + 4 10, 0 வரும். 6 + 6 12, +1 13, 3 போட்டுக்கிறோம். அந்த 1 வரும், இங்கே 2 வரும். ஓகேவா? அப்போ 48 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 2304. சரிங்களா? 2304. அடுத்தது 53 ஸ்கொயர் பார்ப்போமா? 53 ஸ்கொயர் அதே சேம் ஃபார்மேட். 25 வரும். 5 ஸ்கொயர் பண்ணால் 25 வரும். 3 ஸ்கொயர் பண்ணால் 9 எழுதக்கூடாது, 09 எழுதணும்னு சொல்லியிருக்கேன். அப்போது 09 எழுதுகிறோம். 5 15 2 நம்பரையும் பெருக்கிறோம். ப்ளஸ் அந்த பெருக்கி ஒரு ஆன்சரை 2ஆல் பெருக்கிறோம். 5 5 2 30. ஃபஸ்ட்டு டிஜிட்டை விட்டுட்டு எழுதணும்னு சொல்லியிருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டிஜிட்டை விட்டுட்டு எழுதணும், மறந்துடக்கூடாது. சரிங்களா? அப்போது இந்த 9க்கு 9 வரும், 0க்கு 0, 5 3 8 2. அப்போ 53 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 2809 கிடைக்கும். அடுத்தது பாருங்கள், 74 ஸ்கொயர். 74 ஸ்கொயர் சேம் ஃபார்மேட் அப்ளை பண்ணுவோம். 7 ஸ்கொயர் பண்ணால் 49 கிடைக்கும். ஓகேவா? 4 ஸ்கொயர் பண்ணால் 16 கிடைக்கும். 7 நாள் 28. 28 2ஆல் பெருக்குனா 56. ஃபஸ்ட்டு டிஜிட்டை விட்டுட்டு எழுதுகிறோம். அதனால தான் அந்த கிராஸ் மார்க் போடுறோம். சரிங்களா? 6 இது 7 வரும். 5 9 14, இது 1 5. 5476. இதுதான் 74 ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு 89 ஸ்கொயர். 89 ஸ்கொயர். 89 ஸ்கொயர். வணக்கம். 89 ஸ்கொயர். 8 8 64. 9 9 81. 8 8 64. 9 9 81. 8 9 72. 72 2ஆல் பெருக்குனா 144. ஃபஸ்ட்டு டிஜிட்டை விட்டுட்டு எழுதுகிறோம். 8 4 12க்கு 2, மீதி 1. 4 4 8 1 9, 6 1 7. 7921. இது எல்லாமே என்னது? 1 to 100க்குள்ளே சால்வ் பண்ணுறது. இப்போ அந்த க்ளோசஸ்ட் டு 100 வந்துருச்சுன்னா இன்னும் ஈஸியான, இதை விட இன்னும் ஈஸியான மெத்தட். இதுவே ஈஸி தான் உங்களுக்கு. இதை விட இன்னும் கூட ஈஸியான மெத்தடை நம்ம பயன்படுத்துவோம். ஓகேவா? அதுதான் இது வந்து எல்லாமே A+B² ஃபார்மேட்டில் எழுதி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு A ஸ்கொயர் பண்ணுறோம், அது B ஸ்கொயர் பண்ணுறோம், அடுத்து 2AB பண்ணுறோம், AB பெருக்கி பண்ணுறோம். அதுதான் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு பேசிக் மெத்தட் போட்டு காமிச்சேன். அந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ A-B² ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சம் போடும். இந்த 89 ஸ்கொயரை என்ன பண்ணலாம்? நம்ம 100 100ல் எத்தனை கழிச்சா 81 வரும், 11 கழிச்சா 81ன்னு வரும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 89 கூட 11 ஆட் பண்ணுறேன், 11 என்ன பண்ணுறேன்? சப்ராக்ட் பண்ணுறேன். சரிங்களா? 89 ஸ்கொயர்னு இருக்கா?
இந்த 89 ஸ்கொயரோட 11 ஆட் பண்ணுறேன், 11 சப்ராக்ட் பண்ணுறேன். சரியா? அப்போது 89 கூட 11 ஆட் பண்ணுறேன், 11 சப்ராக்ட் பண்ணுறேன். இப்போ 89 ஸ்கொயரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை நம்ம எடுத்துப்போம். 89 கூட 11 ஆட் பண்ணால் என்ன ஆகும்? நமக்கு 100ன்னு கிடைக்கும். 81 கூட 11 ஆட் பண்ணால் 100ன்னு கிடைக்கும். சரியா? அடுத்தது பாருங்கள், 11 சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 11 சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 78 கிடைக்குமா? 78 கிடைக்குமா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த 11 பெருக்கி வர ஆன்சரை எழுதணும். அதாவது 11 ஸ்கொயர். 11 ஸ்கொயர் வந்து 121. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 10ஆல் டிவைட் பண்ணால் இது வந்து ஒரு டிஜிட் எடுத்துக்கணும், மீதியே இங்கே கேரியாக வந்துடும். பெருக்கி வர ஆன்சர் கூட கூட்டிக்கணும். ஒருவேளை 100ஆல் டிவைட் பண்ணால் 2 டிஜிட் எடுத்துக்கணும். ஏன்னா 2 0 இருக்கா, 2 டிஜிட் எடுத்துக்கணும், மீதி ஒன்று இங்கே கேரி ஆகிடும். 1000ஆல் டிவைட் பண்ணால் 3 டிஜிட் எடுத்துக்கணும். சரிங்களா? இதுதான் பேசிக் தம் ரூல். நம்ம என்ன புரிஞ்சுக்க போகிறோம்? இப்போ நம்ம 100ஆல் டிவைட் பண்ணுறேன். 100ஆல் டிவைட் பண்ணால் கேன்சல் ஆகிடுச்சா? இது கேன்சல் பண்ணால் 1 × 78 78னே வரும். 78னே வருமா? அப்போ இங்கே 121 வருமா? இங்கே நம்ம 100ஆல் டிவைட் பண்ணோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 டிஜிட் எடுத்துக்கணும். அப்படியே இந்த 1 இங்கே கேரி ஆகிடும். அப்போ ஆட் பண்ணுவோமா? கேரி ஆனால் 79 to 1 7921. 81 ஸ்கொயர் பண்ணால் எனக்கு என்ன வேலை கிடைக்குது? 7921. இந்த 2 மெத்தடில் எது உங்களுக்கு எளிமையாக இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா 3 டிஜிட் போகும்போது இந்த ஃபார்மேட்டு தான் ஈஸியாக இருக்கும். சேம் ஃபார்மேட்லேயே நீங்கள் 3 டிஜிட்டுக்கும் அப்ளை பண்ணணும், நோ டவுட். ஓகேவா? இப்போ 112 இருக்குன்னா ஃபஸ்ட்டு 11 ஸ்கொயர் கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் 2 ஸ்கொயர்னு கண்டுபிடிங்க, 2 ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இதே சேம் மெத்தடில் போடணும். இன்னும் எளிமையாக போடுறது எப்படின்றது தான் இந்த மெத்தடில் பார்த்துருக்கோம். சரியா? இது என்ன ஃபார்மேட் அப்படின்னா ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள் a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியுமா? a + b × a - b. இதுதானே a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கான ஃபார்முலா. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருக்கான ஃபார்முலா a + b × a - b. இப்போ எனக்கு a ஸ்கொயர் மட்டும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணோம்? இந்த b ஸ்கொயரை அந்த பக்கமாக எடுத்துகிட்டு போயிடுவோமா? இந்த b ஸ்கொயரை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுவோம். இப்போ a ஸ்கொயர் = a + b × a - b + b ஸ்கொயர். சரியா? இந்த ஃபார்மேட்டை தான் இந்த சம்மில் ஃபாலோ பண்ணுறோம். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் திரும்ப இன்னொரு சம்மு இந்த 92 வச்சு சால்வ் பண்ணி பார்ப்போமா? 92க்கு சால்வ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 92 92 க்ளோசஸ்ட் டு 100. அப்போது 92 கூட எவ்வளோ ஆட் பண்ணால் 100 வரும்? 8 ஆட் பண்ணால் 100 வரும். அப்போ 8 ஆட் பண்ணுறோம், 8 சப்ராக்ட் பண்ணுறோம். சரியா? 8 ஆட் பண்ணுறோம், 8 சப்ராக்ட் பண்ணுறோம். +8 -8. சரிங்களா? +8 -8. 8 ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகிடும்? 100 ஆகிடும். 8 சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகிடும்? 8 ஆட் பண்ணுறோம், அப்போ 84 வரும். சரியா? 8 ஆட் பண்ணுறோம், 84. 92 கூட 8 ஆட் பண்ணால் 100ன்னு வரும். 8 சப்ராக்ட் பண்ணால் 84ன்னு வரும். இதை ரெண்டையும் நான் என்ன பண்ணணும்? இதுதான் என்னது? அந்த பி ஸ்கொயர். அப்போது பி ஸ்கொயர்னா 8 ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 64. 8 ஸ்கொயரோட வேல்யூ 64. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? 100ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ இந்த 2 டிஜிட்டுமே அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? 100ஆல் டிவைட் பண்ணால் 84 × 1 எவ்வளோ? 84 தான் வரும். அப்போ 8464. 92 ஸ்கொயர் என்னது? 8464. இதுதான் என்னது? இந்த ஃபார்மேட். ஃபஸ்ட்டு நம்ம a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் சால்வ் பண்ணோம். அடுத்தது வந்து என்னது? a - ஸ்கொயர் - b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் சால்வ் பண்ண போகிறோம். சரியா? ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம்? இந்த 48 ஸ்கொயருக்கு 4 ஸ்கொயர் பண்ணுறோம், 8 ஸ்கொயர் பண்ணுறோம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி திரும்ப 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட் டிஜிட்டை விட்டுட்டு ஆட் பண்ணுறோம். சரியா? ரெண்டாவது மெத்தடில் க்ளோசஸ்ட் டு 100 வர்றதுக்கு என்ன பண்ணுறோம்? அதுதான் ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணால் ஒரு வேல்யூ வரும், மைனஸ் பண்ணால் ஒரு வேல்யூ வரும். அந்த ரெண்டையும் பெருக்கிக்கிட்டு
இதை ரெண்டையும் அந்த எந்த ப்ளஸ் மைனஸ் பண்ணீங்களோ அந்த வேல்யூ ஸ்கொயர் எடுத்து பண்ணுற ஆன்சர் தான் நமக்கு இது. இப்போது 1 to 100 உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 100 to 500 வரைக்கும் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 100 to 500 வரைக்கும் எப்படி ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போமா? எளிமையாக 112 ஸ்கொயர் பண்ணால் எப்படி அப்படின்னு பார்ப்போமா? இது பாருங்கள், க்ளோசஸ்ட் டு 100, அதாவது 100 கொஞ்சம் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னா 100 + 12 112. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 112 இருக்குது, 112ல் 12 கூட்டுறேன், 12 என்ன பண்ணுறேன் கழிக்கிறேன், 12 கூட்டுறேன், 12 கழிக்கிறேன். 12 பெருக்கினா நமக்கு என்ன வரும், அதாவது 12 ஸ்கொயர் என்னது 144, 12 ஸ்கொயர் 144. இப்போ நான் பார்த்தீங்கன்னா 12 கூட்டுறேன், 12 கழிக்கிறேன், 12 கழிச்சா எனக்கு என்ன வரும் 100 வருமா? 12 கூட்டினா என்ன வரும் 124 வரும். சரியா? சிம்பிள் தான். 112 இருக்குது, அதில் 12 கூட்டுறேன், 12 கழிக்கிறேன், 12 கூட்டினா 124 வருது, 12 கழிச்சா 100 வருது. அது ரெண்டையும் பெருக்கிக்கிறேன், இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணுற வேலையை இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ 2 டிஜிட், அதாவது 100ஆல் நான் டிவைட் பண்ணுறேன், 100ஆல் டிவைட் பண்ணுறேன். சரியா? 100ஆல் டிவைட் பண்ணுறதால இந்த 2 டிஜிட் எழுதுறேன். சப்போஸ் 10ஆல் டிவைட் பண்ணால் ஒரு டிஜிட் மட்டும் தான் எடுத்து எழுதணும். ஃபஸ்ட்டு நான் சொன்னது தான். இப்போ 100ஆல் டிவைட் பண்ணால் 2 டிஜிட் எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? இங்கே ஆனால் 3 டிஜிட் இருக்குது. அப்போ இந்த 1 இங்கே கேரி ஆகுமா? 124. இந்த 1 இங்கே கேரி ஆகும், 144 இருக்கா? இந்த 1 கேரி ஆச்சுன்னா 125 44, 125 44. இதுதான் என்னது 112 ஸ்கொயர் பண்ணி வர ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், 284 அதை சால்வ் பண்ணுமா? 284 ஸ்கொயர். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது என்ன இருக்குது, க்ளோசஸ்ட் டு 300 இருக்கா? க்ளோசஸ்ட் டு 300 வரணும்னா +16 -16 எதை கூட்டுறீங்களோ அதே கழிக்கணும். அப்போ தான் அந்த வேல்யூ அது அப்படியே வரும்னு அர்த்தம். அதுதான் சிம்பிள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 16 கூட்டினா எனக்கு என்ன வரும் 300 வருமா? 16 கழிச்சா என்ன வரும் 274, ஒரு 10 கழிச்சா 274, திரும்ப ஒரு 6 நம்ம கழிக்கணும். சரியா? அப்போது 268. ஓகேவா? இப்போ 16 ஸ்கொயர் 256, 16 ஸ்கொயர் 256. இப்போ நமக்கு பாருங்கள், நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், 100ஆல் கேன்சல் பண்ணுறேன், 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடும். இப்போ இந்த 2 டிஜிட் தான் என்னன்னா ஒரு டிஜிட் இங்கே கேரி ஆகும். பெருக்கி வர ஆன்சரை நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் 1 இருந்துச்சுன்னா நான் டேரெக்டாக போட்டு அதை பெருக்கி வர ஆன்சரை போட்டுவிட்டேன். இப்போ 3 இருக்குது, அதனால் இது அப்படிலாம் எடுத்துக்கூடாது. 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 8 3 24க்கு 4 மீதி 2. சரியா? மீதி 8 3 24க்கு 4 மீதி 2, 6 3 18, 18 20. ஓகேவா? மீதி 2. ஓகே, 2 3 6 8. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 2 5 6ன்னு இருக்கா? இந்த 2 இங்கே கேரி ஆகும். அப்போது 804க்கு பதிலாக இந்த 2 இங்கே கேரி ஆச்சுன்னா 806 56. ஓகேவா? 80,656. இதுதான் என்னது நமக்கு 284 ஸ்கொயருக்கான ஆன்சர். புரிஞ்சிச்சிங்களா? நல்லா நான் க்ளோசஸ்ட் டு 300 வரணும். 300னா +16 -16 பண்ணுறேன். +16னா 300 ஆகிடும், -16 அப்படின்னா 268 ஆகும். 268 ஆகும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 100ஆல் டிவைட் பண்ணால் 2 டிஜிட் எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு இந்த 3ஆல் இந்த 268 மல்டிப்ளை பண்ணுறேன். இதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்தது 397 ஸ்கொயர். இதை எரேஸ் பண்ணிடுறேன். 397 ஸ்கொயர், 397 ஸ்கொயர். ஓகேவா? இது எப்படி இருக்குது, க்ளோசஸ்ட் டு 400, க்ளோசஸ்ட் டு 400ஆக இருக்கா? அப்போ +3 -3 +3 -3. அப்போ +3 போட்டால் எனக்கு என்ன ஆகிடும் 400 வருமா? +3 போட்டால் 400 வரும். அப்படியே -3 போட்டால் என்ன வரும்
394 வரும். அப்போ 3 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 9. அது 09 அப்படின்னு எழுதுகிறோம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட்டு 100 சேம் கேன்சல் பண்ணுவோமா? கேன்சல் ஆகிடுச்சா? 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 394. அப்போது 4 4 சார் 16க்கு 6 கேரி 1 9 36 37 கேரி 3 3 12 12 3 15. ஓகே, அப்போ இது 09 இருக்கா? இங்கே 100 டிவைட் பண்ணோம். 2 டிஜிட்டாக அப்படியே எடுத்து எழுதணும். 157609. ஓகே, 157609. 1,57,609. இதுதான் என்னது? 397 ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு 452. 452 ஸ்கொயர் பண்ணுறோம். ஓகேவா? 452 ஸ்கொயர் பண்ணுறோம். இப்போ நான் என்ன பண்ணோம்? க்ளோசஸ்ட் டு 500 போகணுமா? அதுதான் இல்லை. ஏன்னா 500 போகும்போது நான் என்ன பண்ணோம்? +48 -48 போடணும். அப்படி இல்லைன்னா க்ளோசஸ்ட் டு 400க்கு மேலே எக்ஸிட் ஆகுது 52. அதனால் என்ன பண்ணுறேன்? 400ன்னு போட்டால் இது 52 ப்ளஸ் பண்ணணும், 52 மைனஸ் பண்ணணும். 52 ஸ்கொயர் நம்ம ஈஸியாக போட முடியுமா? திரும்ப அந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் போட்டு சால்வ் பண்ணணும். அது தேவையில்லை. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, க்ளோசஸ்ட் நம்பர் இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? 450 இருக்கா? இப்போ 450 வரணும்னா என்ன பண்ணணும்? அந்த நம்பரை 452 கூட +2 -2 +2 -2 +2 -2 இந்த ஆஃபே மார்க், அதாவது 50 எங்கெல்லாம் வருதோ அதுக்கு நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். +2 -2. இப்போ நான் +2 கொடுத்துட்டா என்ன ஆகிடும்? 450 +2 454 வரும். அப்போ வழக்கம் போல் 404 தான் எழுதணும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி. இப்போ 10ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகும்? இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். இங்கே ஒரு டிஜிட் தான் இருந்து இந்த ஒரு 0 கேரி ஆகும். 0 கேரி ஆகும் ஒரு யூஸ் இல்லை. அதை அடுத்தது பார்த்துப்போம். அது பிரச்சனை இல்லை. இப்போ 45 பெருக்கல் 454. அகைன் என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளிகேஷனில் பெரிய வேல்யூ கொண்டு வரும். நம்ம திரும்ப உட்காந்து இதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 1 மினிட்டாக ஆகும். ஃபாஸ்ட் கால்குலேஷன் போட்டால் ஒரு 1 நிமிஷமாக ஆகும். அந்த டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஒரு 10 செகண்ட் இல்லை 5 செகண்டுக்குள்ளே ஃபாஸ்ட்டாக போடுற மாதிரி என்ன பண்ணிடலாம்? இந்த 450-ஐ 100ஆல் டிவைட் பண்ணுறேன். 100ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆகிடும்? 4.5ன்னு வரும். ஆமாண்ணே, 450 100ஆல் டிவைட் பண்ணால் 4.5ன்னு வரும். சரியா? 100ஆல் டிவைட் பண்ணும்போது 4.5 4.5 இது 454ன்னு வரும். இது 04ன்னு வருமா? 04ன்னு வருமா? இதை நான் எப்படி எழுதலாம்? அந்த 4.5-ஐ 9/2ன்னு எழுதலாமா? 4.5-ஐ 9/2ன்னு எழுதலாம். இதை நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் எழுதி காட்டிட்டு, நீங்கள் எக்ஸாம்பிள் பை ப்ராக்டிஸில் தொடர்ச்சியாக சால்வ் பண்ணும்போது என்ன ஆகிடும்? ஈஸியாக எளிமையாக ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறோம்? 4.5-ஐ 4.5 100ஆல் டிவைட் பண்ணால் 4.5 டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிடுவோம்? 4.5-ஐ 9/2 9 2ஆல் அடித்தா 4.5 வரும். இப்போ 9/2ன்னு வரும். அப்போ சிங்கிள் டிஜிட்டாக ஈஸியாகவே மாறிடும். 454 வரும். சரியா? இப்போ சிங்கிள் டிஜிட்டாக மாறிடுச்சு. ஈஸியாக என்ன ஆகிடும்? 2ஆல் கேன்சல் பண்ணிக்கலாம். 2 2 7 வருமா? 2 to 7 வரும். ஃபாஸ்ட் கால்குலேஷனில் டேரெக்டாக ஒரே ஸ்டெப்பில் இது வந்து இதை போட்டுக்கலாம். சரிங்க? 9/2ன்னு வரும். 2ஆல் கேன்சல் பண்ண போகிறோம். அப்போ 2 to 7 வரும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கிங்க. சிங்கிள் டிஜிட் மல்டிப்ளிகேஷன்றது ஈஸி. 9 7 56க்கு 6 மீதி 5 2 2 9 18 18 5 23க்கு 3 மீதி 2 2 9 18 18 2 20. சரியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த 2 டிஜிட் வேணால் 100ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அந்த 2 டிஜிட்டையும் எடுத்து எழுதிக்கணும். சரிங்களா? 2 டிஜிட்டையும் எடுத்து எழுதிக்கணும். இதுதான் 452 452க்கான வருகை எண். சரியா? இப்போ பாருங்கள், 1 to 10 வரைக்கும் 1 to 100 வரைக்கும் பார்த்தோம். 100 to 500 வரைக்கும் பார்த்தோம். இப்போ 500 to 1000 வரைக்கும் பார்த்தோம்னா இதில் சின்ன ஒரு சேஞ்சஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு போட்ட மெத்தடு தான். அது க்ளோசஸ்ட் டு 100 வேல்யூவில் பார்த்தோம். இது 50 150 250 அந்த மாதிரி வேல்யூ வர மாதிரி 450ல் பார்த்துருக்கோம். அவ்வளோதான். சின்ன ஒரு அடிஷன் தான், ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பு தான். அவ்வளோதான். சரிங்களா? இப்போது
500 to 1000 வரைக்கும் பார்த்துடலாம். இப்போது 500 to 1000 பார்ப்போம். இப்போது 692 ஸ்கொயர் வேல்யூ அதுக்கானதை பார்ப்போமா. 692 ஸ்கொயர் பண்ணுறோம். இது க்ளோசஸ்ட் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, 700க்கு கிட்டத்தட்ட இருக்கா. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 700 வரணும் அப்படின்னா 692 கூட 8 கூட்டுறேன், 8 என்ன பண்ணுறேன் கழிக்கிறேன். சரிங்களா, 8 கூட்டினா எனக்கு என்ன வரும் 700 வரும். 8 கழிச்சா என்ன வரும் 684 வருமா. 684 வரும். இந்த 8 ஸ்கொயர் பண்ணால் 64. சேம் ஃபார்மேட்டு தான். 100 மல்டிப்ளை பண்ணுங்க, 7 மல்டிப்ளை பண்ணிங்க. சிங்கிள் டிஜிட்டை ஒரு 3 டிஜிட் மல்டிப்ளை பண்ணும்போது ஈஸி. டபுள் டிஜிட்டோ வரும்போது தான் திரும்ப எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கும். ஓகேவா. 7 28க்கு 8 மீதி 2 8 56 2 58க்கு 8 மீதி 5 7 42 42 5 47. ஓகேவா. இதை 100 அப்படின்றதுனால 2 டிஜிட்டாக அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இதுதான் என்னது 692க்கான வர்க்க எண். சரிங்களா. 692 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும் 4,78,864 கிடைக்கும். அடுத்தது 821. இது உங்களுக்கு ஹோம்ஒர்க். இதை நீங்கள் போட்டுருங்க. ஓகேவா. இல்லை நானே கூட பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு வேறு கூட ஹோம்ஒர்க் சமமாக கொடுக்குறேன். 821 பெரிய நம்பர் ஸ்கொயர் பண்ணும்போது எனக்கு நீங்கள் சொல்லித்தரணும்னு கூட சொல்லிடலாம் சம்டைம்ஸ். ஸோ அப்போ 821 ஸ்கொயர் பண்ணுறேன். இது என்ன பண்ணேன் 800ஓட 21 அதிகமாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் 821 கூட +21 -21. சரிங்களா. இப்போ 821 -21 பண்ணால் 800 கிடைக்கும். இப்போ +21 842 21 ஸ்கொயர் பண்ணுறோம். 441 21 ஸ்கொயர் பண்ணால் 441. சரியா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் 100 கேன்சல் பண்ணுறேன். இப்போ 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேவா. 2 8 16 6 மீதி 1 4 8 32 33 மீதி 3 8 8 64 3 67. என்ன 2 டிஜிட் தான் எழுதணும். அப்போ இந்த 4 இங்கே கேரி ஆகுமா, 4 இங்கே கேரி ஆகும். 6 7 4 0 36 4 கொடுத்தனா 40 மாறுமா. 6 7 4 0 4 1. இதுதான் இதுக்கான ஆன்சர். இப்போ பாருங்கள் 993 993. இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் 993 ஸ்கொயர். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது க்ளோசஸ்ட் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, க்ளோசஸ்ட் டு எதுக்கு கிட்ட நெருங்குற மாதிரி இருக்குது 1000க்கு. அப்போ +7 -7. சரியா. +7 கொடுத்தா 1000 மாறிடுமா. அதே -7 அப்படின்னு கொடுத்துட்டா என்ன வரணும் 986 தானே. ஆமாம் 986. 7 ஸ்கொயர் பண்ணால் 49 அப்படின்னு வரும். 7 ஸ்கொயர் பண்ணால் 49 வரும். சரியா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் 1000ஆல் கேன்சல் பண்ணுறேன். 1000ஆல் கேன்சல் பண்ணுறேன். 1000ஆல் கேன்சல் பண்ணிட்டோமா. இப்போ நமக்கு ஆன்சரை கேன்சல் பண்ண இங்கே 1 மட்டும்தான் இருக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது 986. இது என்னது 49. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் 3 டிஜிட்டாக எழுதிருக்கோம்ல, 3 டிஜிட் தானே. அப்போ நம்ம இங்கே என்ன எழுதணும் ஒரு 0 ஆட் பண்ணி எழுதணும். 3 டிஜிட்ன்றதுனால இந்த 0 ஆட் பண்ணி எழுதணும். சரிங்களா. 0வை ஆட் பண்ணி எழுதணும். புரிஞ்சுங்க, குழம்பிடாதீங்க. அதனால தான் இந்த சம்மை நானே உங்களுக்கு போட்டு காட்டிருக்கேன். சரியா. இங்கே 3 டிஜிட் வந்திருக்கு, அதனால் 3 டிஜிட்டாக இங்கே எழுதியிருக்கோம். வேறு குழப்பமே இல்லை. 3 டிஜிட் வந்திருக்கு, அதனால் 3 டிஜிட்டாக எழுதியிருக்கோம். சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் 1000 கேன்சல் பண்ணிங்கன்னா 986 வரும். அந்த 3 டிஜிட்டை எடுத்து அப்படியே எழுதிக்கணும். ஏன்னா 3 டிஜிட்டு 1000 கேன்சல் பண்ணுறது 3 டிஜிட்டு அப்படியே எழுதிக்கிறோம். சரிங்களா. அப்போது 986049 9,86,049. சரிங்களா. இதுதான் இதுக்கான ஆன்சர். உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம்மு. சரியா. உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம்மு 980
4 ஸ்கொயர். இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் பதிவிடுங்க. மறக்காமல் கண்டிப்பாக இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இதை கமெண்ட்டில் பதிவிடுங்க. அடுத்தது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த ஸ்கொயர் நம்பர்ஸ் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது சும்மா ஓவரலாக மட்டும் காட்டுறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2 சம் போட்டு காட்டுறேன். அதை அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, இந்த ஸ்கொயர் நம்பர்ஸ் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது? ஒன்று, சிம்பிளிஃபிகேஷனில் நம்பர் சிஸ்டம். இந்த நம்பர் சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் காண்க, கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்கு தொடர் வரிசை, அந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் சிஸ்டத்தில் ஸ்கொயர் நம்பர்ஸ் கட்டாயம் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மென்சுரேஷனில் இந்த சதுரத்துடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா நமக்கு ஏ ஸ்கொயர்னு தெரியும். அப்போ மென்சுரேஷனில் இந்த ஸ்கொயர் நம்பர்ஸை பயன்படுத்தணும். அடுத்தது அல்ஜிப்ரிக் சம், இந்த a+b ஸ்கொயர் ஃபார்முலா, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா, அந்த மாதிரி எண் வச்சு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்கொயர் நம்பர்ஸை பயன்படுத்துகிறோம். எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல கூட இந்த ஸ்கொயர் நம்பர்ஸு ரேராக யூஸ் ஆகுது. ஜியாமெட்ரியில் பித்தாகரஸ் தியரம் பயன்படுத்தணும். ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர்னு பயன்படுத்துகிறோம்ல, பித்தாகரஸ் தியரம். அந்த பித்தாகரஸ் தியரம் ஜியாமெட்ரியில் இந்த ஸ்கொயர் நம்பர் யூஸ் ஆகுது. ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா நம்பர் சீரீஸில் இந்த ஸ்கொயர் நம்பர் யூஸ் ஆகும். நம்பர் சீரீஸில் 2 நம்பர் கொடுத்துருவாங்க, இதுக்குள்ளே என்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்னு செக் பண்ணும்போது மேபி அது ஸ்கொயராக கூட இருக்கலாம். அதேமாரி ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்கொயர் நம்பர்ஸ் பயன்படுது. சரிங்களா? கூடுதல் காண்க அப்படின்னு ஒரு சம் இருக்குது. சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரில் நம்ம இந்த ஸ்கொயர் நம்பர் வச்சு தான் போடுறோம். டேரெக்டாக அதை நம்ம போட்டு காமிக்கிறோம். எக்ஸாம்பிள் எங்கே பயன்படுதுன்னு காட்டுறோம். ஓகேவா? இப்போது இது ஒற்றைப்படை எண்களின் கூடுதல். ஒற்றைப்படை எண்களின் கூடுதலுக்கான காரணம் n ஸ்கொயர். அப்போ n எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? n எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? n ஈக்குவல் டு l+1/2. இதுதான் என்னது? n. அப்போ எல்ன்றது லாஸ்ட் நம்பர். அந்த லாஸ்ட் நம்பர் என்னது? 55. 55 + 1 56/2 அடித்தா என்ன வரும்? 28 வருதா? 28. இப்போ நம்ம 28 ஸ்கொயர், 28 ஸ்கொயர் இதுதான் என்னது? அதற்கான ஆன்சர். 28 ஸ்கொயர் என்னது? 784. 784. இப்போ நம்ம அந்த ஃபார்முலா அப்படி யூஸ் பண்ணி பார்ப்போமா? 2 ஸ்கொயர் பண்ணால் 4 வரும், 8 ஸ்கொயர் பண்ணால் 64 வரும். 2 8 16, 16 32. ஃபஸ்ட் இன்ட்டு விட்டுட்டு எதுவும் 4 8 7 784 வருதா? அதே க்ளோசஸ்ட் வேல்யூ 30 வச்சு போடும்போது நான் என்ன பண்ணணும்? +2 -2 போடுவோம். அப்போ 28 + 2 30, 28 -2 26 வருமா? அப்போ +2 அந்த 2 ஸ்கொயர் பண்ணால் 0 4ன்னு எழுதுவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? 10ஆல் கேன்சல் பண்ணுறேன். 10ஆல் கேன்சல் பண்ணுறேன். 10ஆல் கேன்சல் பண்ணும்போது இந்த 3ஐயும் 26 இருக்கிறோம். 6 3 18 8, மீதி 1 2 3 6 1 7. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? 10ஆல் கேன்சல் பண்ணும்போது ஒரு டிஜிட் தான் எழுத போகிறோம். 10ஆல் கேன்சல் பண்ணும்போது ஒரு டிஜிட் தான் எழுத போகிறோம். அந்த 0 கேரி ஆகும். ஓகேவா? 0 கேரி ஆகினாலும் 78 கூட 0 ஆட் பண்ணால் 78 தான் வரும். ஸோ அதனால் எந்த சிக்கலும் கிடையாது. இப்போது அதை எடுத்து எழுதும்போது 784. ஸோ இப்படி நீங்கள் எளிமையாக ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த மாதிரி தான் நம்ம பார்க்குறோம் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அடுத்தது இந்த ஒரே ஒரு சம்பளத்துக்கு வரலாம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு சதுரத்துடைய ஒரு பக்கத்தோட வேல்யூவை கொடுத்துட்டாங்க, அதோடைய ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. இதுதான் ஏரியா. பெரிமீட்டர்னால் சுற்றி வர அளவு தான் சுற்றளவுன்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஏரியா கேட்டிருக்காங்க. சதுரத்தினுடைய ஏரியாவுக்கான ஃபார்முலா, அதாவது ஸ்கொயரோட ஏரியா ஆஃப் ஸ்கொயர், அதுக்கான ஃபார்முலா என்னது? ஏ ஸ்கொயர். அது ஸ்மால் லெட்டரில் போட்டுருந்தா ஃபார்முலா ஏ ஸ்கொயர், அதான் ஏரியா. சரிங்களா? நமக்கு ஒரு பக்கத்தோட வேல்யூ ஏன்றது தான் என்னது? பக்கம். அதோட பக்கத்தோட வேல்யூ என்னது? 21 மீட்டர்னு சுற்றுருக்காங்க. அப்போ 21 ஸ்கொயரு. 21 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரைக்கும் நமக்கு? 21 ஸ்கொயர் பண்ணால் 441. இது ஃபாஸ்ட்டாக போட்டுருந்தோம். அதை வந்துட்டு நான் உட்காந்துக்கிட்டு இந்த 21க்கும் 04 01 04 01 2 × 1 2 2 + 2 × 1 2. அதை திரும்ப 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகிடும்? 4ன்னு வரும். ஃபஸ்ட்டு டிஜிட் விட்டு எதுனா 1 4 4 0 ரெண்டு உட்காந்து எக்ஸ்ட்ரா இதுக்கு ஒரு 5 செகண்ட் தான் வேஸ்ட் பண்ணாரு. 30 வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. 21 ஸ்கொயரு 441 அப்படிங்கிறனால ஈஸியாக உங்களால் போட்டுற முடியுதுல்ல. ஒரு 5 செகண்ட்ஸ் தான் எக்ஸ்ட்ரா ஆகும், அவ்வளோதான். இதான் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஒரு ரீசனிங்கில்
நமக்கு 2 நம்பரை கொடுத்துருவாங்க. இதுக்குள்ளே என்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்னு செக் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ ஒரு குயிக்காக ஒரு ரீகேப் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்குறோம் அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப்பாக பார்த்துருவோமா. a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தோம். ரெண்டாவது a² - b² ஃபார்மேட். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் பார்த்தோம். a² + b² + 2ab இந்த மெத்தடில் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்னது, a² - b² ஃபார்மேட்டில் பார்த்தோம். இப்போ எனக்கு a² மட்டும் வேணும்னா என்ன பண்ணோம், a + b × a - b ப்ளஸ் என்னது b². ஓகே, இந்த 2 ஃபார்மேட்டை பார்த்தோம். சரிங்களா? அடுத்தது கடைசியாக எங்கெல்லாம் இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பயன்படுது அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? இப்போ இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். போட்டித் தேர்வுக்கு தயாராக மாணவர்களுக்கு இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம மேத்தமெட்டிக்ஸை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டெய்லி ப்ராக்டிஸில் போட்டுக்கிட்டே இருக்குமோ, எந்த அளவுக்கு ஷார்ட்கட்டை எதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுதோ அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் என்னது, மற்றவங்களோட நம்ம ஒரு ரேங்க் அதிகமாகவே இருக்கலாம், இல்லை ஒரு கொஸ்டின் அதிகமாக போடலாம். சப்போஸ் ஒரு கொஸ்டினை நீங்கள் தப்பு பண்ணிட்டாலும் கிட்டத்தட்ட 2000 பேருக்கு கீழே போயிடுவீங்க. ஒரு கொஸ்டினுக்கும் இன்னொரு கொஸ்டினுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாப் ரேங்கில் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் அதுக்கு பின்னாடி வரீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 160, 165லாம் வரீங்க அப்படின்னா கொஸ்டின் ரொம்ப டஃப்பாக இருக்குது. டஃப்பான சுச்சுவேஷனில் ஒரு 160 போகிறீங்கன்னா உங்களுக்கு 160 நீங்கள் எடுத்துருக்கீங்க, ஒருத்தர் 159 எடுத்திருக்காரு, இல்லை 61 எடுத்திருக்காருன்னு வச்சுக்கிங்களேன். உங்களோட ஒருத்தர் ஒரு மார்க் அதிகம்னா நீங்கள் என்ன ஒரு 2000 ரேங்க் கீழே இருப்பீங்க. ஒருவேளை அவர் 159 எடுத்தால் நீங்கள் 2000 ரேங்க்குக்கு மேலே இருப்பீங்க. அப்போ இது உங்களுக்கு பாசிட்டிவாகவே இது யூஸ்ஃபுல்லாகும். ஸோ பெரும்பாலும் ஃபாஸ்ட்டாக மேத்தமெட்டிக்ஸை சால்வ் பண்ணுறது இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸை பயன்படுத்துங்க. ஆனால் அந்த ஷார்ட்கட்ஸை நீங்கள் தொடர்ச்சியாக என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் என்ன ஆகும், மேத்தமெட்டிக்ஸை ஈஸியாகவே நீங்கள் ஒரு 40 மினிட்ஸுக்குள்ளே நீங்கள் அந்த 25 கொஸ்டினையும் சால்வ் பண்ணலாம். அதை விட்டு நான் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஜிஎஸ்சில் கட்டாயம் பேலன்ஸ் இருக்குது. அந்த 25 கொஸ்டினில் உங்களுக்கு கட்டாயம் அதை ஃபுல்லாக வந்து சால்வ் பண்ணுறது சிரமமாக இருக்கும். ஃபாஸ்ட்டாக ஒரு புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணாமல் என்ன பண்ணுவீங்க, நிறையா தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ மேத்தமெட்டிக்ஸ்ன்றது ஃபார்முலாஸ் நிறையா இருக்குது, கான்செப்ட் நிறையா இருக்குது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாகவே சால்வ் பண்ணலாம். அதுக்கு ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். டெய்லி ப்ராக்டிஸ் ரொம்ப 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 முக்கியம். அப்போ தொடர்ச்சியாக இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் ஹேக்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி தொடர்பான வீடியோக்கள் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் பதிவிட்டுட்டு வரோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கட்டாயம் இந்த மாதிரி என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் பதிவிடுங்க. அந்த தலைப்பில் நான் வீடியோ பதிவிடுறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.